திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படுற ரொம்பவே புனிதமான நாட்களில் ஒன்றாகுங்க. இந்த நாளில் தொடங்குற எதுவுமே எப்போதும் வெற்றியை தான் நமக்கு தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்களோட அடையாளமாக பார்க்கப்படுது. இந்த அக்ஷய திருதியை இந்த வருடத்துல நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மாதமான சித்திரை மாதத்துல வர சுக்லபக்ஷத்தின் 3வது நாள்ல அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது. கிரிகோரியன் நாட்காட்டின்படி இது ஏப்ரல், மே மாதங்கள்ல வருது. இந்த நாள்ல தான் சூரியன், சந்திரன் 2 பேருமே தங்கள் கிரகங்கள்ல சிறப்பா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நாள் ஆகதீஜ் அப்படிங்கிற மாதிரியும் அழைக்கப்பட்டு வருது. இந்த அக்ஷய திருதியோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. புராணங்கள் இல்லாம பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்குதான். குறிப்பிட்டு சொல்லணும்னா, விநாயக பெருமானும் வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாள்ல தான் எழுதினாங்களாம். இந்த நாள் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாள்ல அன்னபூரணி தேவி பிறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கியிருக்காரு. முக்கியமா மகாபாரதத்தின்படி இந்த நாள்ல கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கியிருக்கிறதாவும், அவங்களை ஒருபோதும் பசி அடைய செய்யாத வரமற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவங்களுக்கு இவரு கொடுத்திருக்காரு. இது போக இந்த நாள்ல கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியதான். இந்த நாள்ல தான் குபேரர் லக்ஷ்மி தேவியை வழிபட்டார்னும், இதனால கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சமண மதத்துல இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில கொண்டாடப்படுதுங்க. அக்ஷய திருதியில நம்ம செய்யற சடங்குகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு பக்தர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து கடவுளை வழிபடுறாங்க. அதுக்கப்புறமா ஏழைகளுக்கு அரிசி, உப்பு, நெய், காய்கறிகள், பழங்கள், ஆடைகள் வழங்கி இந்த மாதிரியான உதவிகளும் செய்யறாங்க. விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுது. கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் உழவு நாளாக தொடங்குதான். இது மட்டும் இல்லாம தொழிலதிபர்களுக்கும் அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் விநாயக பெருமானையும் லக்ஷ்மி தேவியும் வழிபடுறாங்க. இது கல்கத்தா அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. இந்த நாள்ல ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குவாங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு வழக்கமா இப்ப பார்க்கப்பட்டு இருக்கு. அந்த விதத்துல தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமா இருக்கிறதால இந்த நாள்ல இதை வாங்குறது ரொம்பவே புனிதமாகவும் கருதப்படுது. இந்த நாள்ல புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமான பணிகள் தொடங்கினா ரொம்பவே நல்லா இருக்குமா. மற்ற சடங்குகள்ல கங்கையில புனித நீராடுதல், புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல், இந்த நாள்ல நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் இந்த மாதிரியா செஞ்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம், புனித மந்திரங்களை உச்சரிப்பது எதிர்காலத்துல நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்த முக்கியமாகவும் இது கருதப்படுது. பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாள்ல சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அந்த நபர் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு அடைவாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்பப்படுது. இப்ப நான் சொன்ன எல்லாமே அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு செய்யற சடங்குகள் தாங்க. இது ஒவ்வொரு வழிபாட்டு முறையா ஒவ்வொரு இடங்கள்ல செய்யப்படுது. அக்ஷய திருதிக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க.